ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் நம்ம சேனலில் 330 வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக ஃபேஸ் காமிச்சு போடுற வீடியோ. ஆனால் நான் இதுவரைக்கும் என்னோட ஃபேஸ் கூட காட்டினது இல்லை. ஆனால் நம்ம சேனலில் 25 லட்சம் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்பவே நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எதுக்கு நான் திடீர்னு ஃபேஸ் காமிச்சு வீடியோ போறேன்னா அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. அது என்னன்னா, என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான விஷயத்த உங்க கூட நான் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். அதையும் பேக்ரவுண்ட்லேயே வாய்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கான்னு தோணுச்சு. அதனால தான் இப்படி நம்ம ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடுறோம். அது என்னன்னா, நான் எப்படி ஃபர்ஸ்ட் இந்த ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு ஜேர்னி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு கதையை நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்ல ஆசைப்பட்டேன்னா, நான் புதுசாக ஒரு முடிவு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த ஒரு யூடியூப் சேனலை நான் ஏன் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட் டைமாக சோஷியல் மீடியாவில் போட்ட வீடியோனா அது டிக்டாக் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்போனா ஒரு 2020 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைமில் என்னோட கிளாஸில் படிக்கிற ஒரு பையன் அவனுமே டிக்டாக் போட்டுட்டு இருந்தான். அவனுக்கு நல்லா வியூஸ் போகும், லைக்ஸ் வரும். ஆனால் எனக்கு வந்து வியூஸே போகாது. அதிகபட்சமாக ஒரு 5லேருந்து 10 லைக்ஸ் தான் வரும். அதுவுமே என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் போட்டதாக தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் அந்த வீடியோஸ் போட்டு தான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பையனும் நான் 11th படிச்சுட்டு இருந்தேன். அப்போ 12th படிக்கிற ஒரு அண்ணாவும் என்னை ரொம்பவே கிண்டல் பண்ணாங்க. என்னன்னா நீ வீடியோஸ் போடுற, உனக்கு லைக்ஸ் வர மாட்டேங்குது, ஃபாலோவர்ஸ் வர மாட்டேங்குது அப்படின்னு ரொம்பவே கிண்டல் பண்ணாங்க. அதுலேயும் அந்த அண்ணா வந்து என்ன சொன்னாங்கன்னா, உன் மூஞ்சிக்கெல்லாம் ஒரு 100 லைக்ஸாக வருமாடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கலாச்சாங்க. அப்போ ஒரு கேங் எல்லாருமே சிரிக்க பார்த்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு. ஸோ எப்படியாவது ஒரு 100 லைக்ஸை நான் வாங்கி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வரும் எனக்கு வாங்கி காட்டுவேன்னு சொல்லிட்டு, ஸோ அன்றைக்கி நான் வந்து வீட்டுக்கு போனேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு பக்கை கண்டுபிடிச்சேன். ஸோ அன்றைக்கி நான் பண்ண அந்த ஒரு சம்பவம் ஒரு பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணேன்னா, அன்னைக்கு சாயங்காலம் நான் வீட்டுக்கு வந்து ஒரே நம்பரில் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பக் இருந்துச்சு. நீங்கள் எவ்வளோ நாள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சா. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணேன், அன்றைக்கி ஒரு 2லேருந்து ஒரு 3 மணி நேரம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வந்து என்னோடய அக்கௌண்ட்டுக்கு நானே வந்து நிறையா லைக்ஸ் அண்ட் புதுசாக அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டு மூலமாக லைக் ஃபாலோவர்ஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அன்னைக்கு மட்டுமே ஒரு 500 அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணியிருப்பேன். 500 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்க 100 லைக்ஸ் தானே கேட்டாங்க. பாருங்கள், 500 லைக்ஸ் வந்துச்சுடான்னு சொல்லிட்டு 500 லைக்ஸ் 500 ஃபாலோவர்ஸ் பண்ணிவிட்டு மறுநாள் ஸ்கூலில் போய் அவங்கள்ட்ட காமிச்சேன். நான் டிக்டாக் பார்த்தீங்களா, 500 லைக்ஸ் வந்துருச்சு, 500 ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அதை பார்த்து அவங்களுக்கு சரியான சாப்பிட்டு, என்னடா இவனுக்கு இப்படி வந்துருச்சு, அது வந்தாலும் சரி ஒரே ராத்திரியில் 500 லைக்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன நினச்சிட்டாங்க, நான் ஹேக் பண்ணிட்டே நினச்சிட்டாங்க. ஆக்சுவலாக நான் பண்ணது எனக்கு தானே தெரியும். என்னை ஒரு ஹேக்கராக முடிவு பண்ணி இவங்க என்கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சாங்க. அஸ்வினி எப்படி சொல்லா, நானோட இன்ஸ்டாகிராமுக்கு 500 ஃபாலோவர்ஸ் ஏற்றுண்டா சரின்னா சொன்னாங்க. நான் சொல்லவே இல்லையே, சொன்னால் நமக்கு தான் நான் அசிங்கம்ட்டு சொல்லவே இல்லை. ஸோ இதோட நான் விடாமல் என்ன பண்ணேன், ஒரு வெறியில் தினமும் இதே ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சாயங்காலம் வீட்டுக்கு வர ஒரு 500 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண 500 லைக்ஸ் போட, மறுநாள் சாயங்காலம் வீட்டுக்கு வர ஒரு 500 லைக்ஸ் போட 500 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். இவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க, என்னடா இவனுக்கு டெய்லி 500 ஃபாலோவர்ஸ் கூடுது, 500 லைக்ஸ் கூடுது, இவன் இந்த ஹேக் எப்படி பண்ணால் நம்மகிட்ட சொல்ல மாட்டேங்கானே, செய்ய மாட்டேங்கானே அவங்களும் கெஞ்சி பார்த்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, டென்ஷன் ஆகி என்னை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, என்னோட அந்த டிக்டாக் வீடியோஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி பேட் வேர்ட்ஸ் போட்டு எடிட் பண்ணி ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வீடியோ என்ன ஆயிடுச்சுன்னா வைரல் ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ வைரலானது அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தவங்க நல்ல விஷயமா பேசி போடுறாங்கன்னா அது சீக்கிரமாக வைரல் ஆகாது, நிறையா மக்கள்கிட்ட போய் சேராது. அதுவே நெகட்டிவாக போகிறான்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாக வைரல் ஆகிடுது. ஸோ இது ரொம்பவே தப்பு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் இது வந்து மாறணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கதைக்கு வரோம். ஸோ அது என்ன ஆச்சுன்னா, அது வைரல் ஆகி அது 1000 லைக்ஸுக்கு மேலே போயிடுச்சு ஒரிஜினலாகவே. ஸோ எனக்கு சிலடாகி நம்மளை தப்பாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் போய் அடுத்து அந்த மாதிரி அழிச்சுக்கடா சொன்னேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீ எப்படி ஹேக் பண்ணன்னு சொல்லி அப்போ தான் நான் அந்த வீடியோவை அழிப்பேன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சொன்னால் எனக்கு தானே அசிங்கன்னு என்னால் சொல்லவும் முடியலை. எனக்கு வீடியோ அழிங்களான்னு நானும் சொல்கிறேன். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு சரியான டென்ஷன் ஆகி அந்த பையனோட அடிதடி சண்டைக்கு போய் அவனை அடித்து பிளட்டு வர அளவுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, எங்கள் பிரின்சிபல் ரூம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுச்சு இந்த டிக்டாக் எங்களை. அதுக்கப்புறம் அந்த பையன் என்கிட்ட சாரி கேட்டு சாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை அழிச்சிட்டான். ஸோ எனக்குமே அடுத்து வந்து மனசு கொஞ்சம் கில்டி ஆயிடுச்சு. ஆஹா சரி, நம்ம கிளாஸ் போயிட்டு வந்து நம்ம கிளாஸ்மேட்டை இந்த மாதிரி அடித்து சொல்லிட்டோம் சாதாரண விஷயத்துக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நானும் போய் அவன்கிட்ட வந்து சாரா அப்படின்னு சொல்லிட்டேன். அது அந்த பையன் சாரியெல்லாம் சொல்ல வேணாண்டா, அந்த ஹேக்கு மட்டும் சொல்லிட்டா அப்படின்னு சொன்னான். ஸோ அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன், ஆக்சுவலாக நான் வந்து ஹேக்கெல்லாம் பண்ணலடா, 500 அக்கௌண்ட் நானே ஓப்பன் பண்ணி எனக்கு நானே பண்ணிக்கிட்டேன்டா அப்படின்னு சொன்னேன்.
அவன் என்னடா நீ அப்படின்னு சொல்லிட்டு சரியான சிரிப்பாக போயிடுச்சு. அப்புறம் எனக்கு வந்து ஆனாலுமே என் மனசுக்குள்ளே சார் அவன் சொன்னதை வந்து சாதிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு வந்து எண்ணம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால வந்து நான் என்ன பண்ணேன், மறுபடியும் நான் வந்து ஒரிஜினலாகவே நல்லா டிக்டாக் பண்ணி எப்படியாவது சாதிக்கணும்னு சொல்லிட்டு டிக்டாக் போகலான்னு போனால் மறுநாள் நம்ம இந்தியாவில் டிக்டாக்கை பேன் பண்ணிட்டாங்க. என்னடா இது, நம்ம எப்படியாவது சாதிக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு, இப்படி நம்மளை டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்களே, இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் யூடியூப்பை பற்றி அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு. சரி யூடியூப்பில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு எனக்கு அக்கா இருந்தாங்க. ஸோ அவங்க தான் எனக்கு வந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. அவங்கள வீடியோ எடுக்க சொன்னேன். நான் ஃபஸ்ட் டைம் வீடியோ போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அது ஒரு சேனலு இப்போ இருக்குது. பட் அந்த வீடியோ நான் அழிச்சிட்டேன். போட்டுட்டு இன்ட்ரோ போட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்ல போகிறேன், என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக எனக்கு என்ன பண்ணனே தெரில. வீடியோ வரப்போது மட்டும் சொல்லிட்டேன். ஸோ நம்ம என்ன வீடியோ பண்ண ரொம்ப யோசிச்சுட்டு அடுத்த வீடியோ போடலை. அதுக்கப்புறம் தான் ஒருத்தவங்க சொன்னேன், என்னோட அக்கா சொன்னாங்க பறவைகள் பற்றி நிறைய, இந்த உலகத்தில் எவ்வளோ பறவைகள் இருக்குது, எவ்வளோ விலங்குகள் இருக்குது, அதை பற்றி நிறையா தெரியாத ஃபேக்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி எடுத்து சொல்லுடா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ஃபேக்ட் சேனல் ஐடியாவே எனக்கு வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் வீடியோ அப்படின்னா என்னால் தொடர்ந்து பேச முடியா. ஸோ அதனால் நான் வந்து நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்து பிக்சர் படவும். ஸோ அது வந்து நல்லா இருந்துச்சு அந்த வீடியோ. ஸோ அதனால சரி இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சா. ஸோ அதுக்கப்புறம் 100 லைக் என்ன, அதுக்கப்புறம் லேக்ஸ்க்கு மேலே லைக்ஸ் வந்துச்சு, ஃபாலோவர்ஸ் வந்து வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு யூடியூப் சேனல் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அன்றைக்கி அவங்க கேட்டாங்க 100 லைக்ஸ் வர முடியுமா சொல்லிட்டு. பட் இப்போ நம்ம சேனலில் 2 கோடி மக்களுக்கு மேலே லைக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 கோடிக்கு மேலே மக்கள் வந்து நம்ம வீடியோவை பார்த்துருக்காங்க. 25 லட்சம் சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலில் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆக்சுவலாக நான் வந்து ஒரு முடிவு எடுத்துக்கேன் சொன்னேன் பார்த்தீங்களா. ஓகே, எவ்வளோ தான் லைக் சப்ஸ்கிரைபர் வந்தாலும் பட் ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மூஞ்சிக்கான ஒரு 100 லைக்ஸ் வருமாடா அப்படி சொன்னாங்க. வாய்ஸ் கொடுத்து தான் போட்டேன், இன்னும் நான் வந்து ஃபேஸ் காமிச்சு போடல. ஸோ அப்போ நம்ம ஃபேஸ் காமிச்சு போட்டால் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா வந்துச்சு. ஸோ அதனால தான் இப்போ வந்து நான் இந்த ஸ்டோரி சொல்லதுக்கான காரணமே அதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இனிமேட்டு நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் வந்து ஓகே இந்த மாதிரி ஃபேஸ் காமிச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இன்னும் குவாலிட்டியான கண்டென்ட்ஸாக கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த 100 லைக் போடுவீங்களா எனக்கு நீங்கள் அந்த அண்ணா பார்க்கட்டும் 100 லைக் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இனிமேட்டு நம்ம சேனலில் ஃபேஸ் காமிச்சு இன்னும் குவாலிட்டியான கண்டென்ட்ஸ் வந்து கொடுக்கலான்னு ஒரு பிளான் பண்ணிக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதெல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போயே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண ஆசைப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி என்னாச்சுன்னா, இந்த ஒரு வீடியோவை என்னால் ஒரே டைமில் ஷூட் பண்ண முடியல. காலையில் ஒரு ஒர்க் வந்தனால நான் வீடியோவை பாதிலே கட் பண்ணிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் டைமும் கிடைக்கல. ஸோ நைட்டு 11 மணிக்கு மேலே தான் ஃப்ரீ ஆனேன்னா, அதுக்கப்புறம் வந்து ரிமைனிங் வீடியோ ஷூட் பண்ணனால இந்த வீடியோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பெஸ்ட்டாக பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.